இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை முகங்கோணாதே. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் சொல்லுது, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. இந்த வசனத்துல ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, எங்களிடத்துல கேட்கிறவர்களுக்கு கொடுக்க சொல்லியும், இன்னொன்று எங்களிடத்துல கடன் வாங்க விரும்புகிறவர்களுக்கு முகம் கோண வேண்டாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது யாராவது எங்களிடம் ஏதாவது கேட்கும் பொழுது அது நாங்கள் கடனாக அவர்களுக்கு கொடுக்காமல், அவர்கள் எங்களுக்கு கேட்கும் பொழுது நாங்கள் மனம் விரும்பி முழு மனதோடு அவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் முறுமுறுத்து கொண்டோ அல்லது முழு மனது இல்லாமலோ செய்யும் பொழுது அதை பார்க்கிலும் நாங்கள் செய்யாமல் இருப்பதே மேலானதாக இருக்கிறது. ஆகையால யாராகிலும் எங்களிடத்தில் ஏதாவது கேட்கும் பொழுது நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. உண்மையில் வேதாகமத்தில் தேவன் சொல்லியிருக்கிறார், நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று. ஆகையால எப்பொழுதும் எங்களை அவர் கடன் கொடுக்கிற இடத்தில் தான் வைப்பார். யாரிடமும் கடன் வாங்குவதை தேவன் அனுமதிக்க மாட்டார். ஆகையால எங்களிடத்தில் யாராகிலும் கடன் வாங்க விரும்பும் பொழுது நாங்கள் அவர்களுக்கு முகம் கோணக்கூடாது. நாங்கள் அவர்களுக்கு மனமு வந்து அதனை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உண்மையில் ஒருவருக்கு நாங்கள் கொடுக்கிறது என்பது எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம கொடுக்கிறதா இருக்க வேண்டும். அப்படி முழு மனதோட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாங்கள் எல்லோருக்கும் கொடுத்து உதவும் பொழுது தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். அவருக்கு அது உகந்த காரியமாக இருக்கும். ஆகையால இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல யாராகிலும் எங்களிடத்தில் கேட்கும் பொழுது அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். கடன் வாங்க விரும்பும் பொழுது அவர்களுக்கு முகம் கோணக்கூடாது. Have a nice day.